ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வீட்டில் அந்த பாட்டில் வந்து மணி பிளான்ட் வச்சிருப்போம். அது ரொம்ப நாள் வச்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து அந்த உப்பு கரை படிஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. சணல் எடுத்துக்கோங்க. அந்த சணலை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அந்த உப்பு கரை படிஞ்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா சுற்றி கம் இருந்தால் கம்மு போட்டு ஓட்டிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வச்சுக்கலாம். நிறைய பேர் மணி பிளான்ட் உங்களுக்கு எப்படிக்கா வருது அந்த டிப்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் கிடையாது, வாரத்தில் ஒரு நாள் வந்து தண்ணி மாற்றி வச்சாலே நல்லா வேர்லாம் வந்து பாருங்க நல்லா சூப்பராக இருக்கு. வேற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. வாரத்துல ஒரு நாள் தண்ணி மட்டும் மாத்தி வச்சாலே போதும். ரொம்ப அழகா வந்து மணி பிளான்ட் வந்து வரும். இந்த மணி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட 7 மாசமா இருக்கு. அழகா தூடுதலா வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கிச்சன்ல வந்து மணி பிளான்ட் இருந்தாலே நம்ம கிச்சன்ல வந்து பாக்குறதுக்கு இன்னும் வந்து அழகா இருக்கும். ரொம்ப மெனக்கெடலாம் தேவையில்ல. சிம்பிளா வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து தண்ணி மட்டும் மாத்தினாலே போதும். நம்ம கிச்சனை வந்து மணி பிளான்ட்டோட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து மணி பிளான்ட் வச்சிருப்பேன். எனக்கு கிச்சனை வந்து பாக்குறதுக்கு மணி பிளான்ட்டோட பார்த்தது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட கூழாங்கல் இருந்தா அதை வந்து போட்டு வச்சா இன்னுமே கொஞ்சம் அழகா இருக்கும்.